ஜெயசீலி குன்னூர்லேருந்து எழுதியிருக்காங்க ஃபாதர். இயேசுவிற்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. தந்தையே, உங்களுக்கும் உங்களுடன் பணிபுரியும் தந்தை அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தந்தையே. உங்களுக்கு கடவுள் உடல் நலத்தையும் நல்ல சுகத்தையும் ஜப உதவி பொருள் உதவி தந்து மாதா சேனலை நடத்தி வர தினமும் ஜபம் செய்கிறோம் தந்தையே. காலை கடவுள் வணக்கம் முதல் இரவு குட் நைட் டாக் வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக சிறப்பு, அருமை ஃபாதர். மகன் ஜோ ஒவ்வொரு நாளும் கருத்துள்ள ஒரு சிறுகதை சொல்லி கருத்துக்களை சொல்லும் பொழுது என் மனதை தொடுவது போல் இருக்கும் தந்தையே. என்னதான் பைபிள் படித்தாலும் ஒன்றும் புரியாது. எடுத்து வாசி நிகழ்ச்சி பார்த்து என்னவெல்லாம் புரிகிறது தந்தையே. ஃபாதர் ஸ்டான்லி, பிரகாஷ் இவர்கள் சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு புரியும்படியும் இருக்கும். எனக்கு அதிகமாக பிடிக்கும். தந்தை சிங்கராயன் காலையில் சொல்லும் கருத்து பிடிக்கும் ஃபாதர். 11 மணி ஆராதனையில் நான் பார்க்காமல் இருக்கவே மாட்டேன். பகலில் பார்க்கவில்லை என்றால் இரவு 10 மணி பார்த்துவிட்டு தூங்க செல்வேன். 24 மணி நேர திருஇறுதிய ஆண்டவர் ஆராதனை, திரு ஜபமாலை பயனுள்ளதாக இருந்தது ஃபாதர். நான் ஒரு மனநல சரியில்லாமல் இருந்தேன் ஃபாதர். மாதா சேனல் வந்ததிலிருந்து ஆராதனை ஜபமாலை செய்து இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன் ஃபாதர். வீட்டில் ஒரு நாள் கரண்ட் இல்லாவிட்டால் என்னால் வீட்டிலேயே இருக்க முடியாது. என் பிள்ளைகளும் குடும்பம் எல்லாமே மாதா சேனல் என்று ஆகிவிட்டது. எனக்கு மன அமைதி, ஒரு ஆறுதல் எல்லாமே மாதா சேனல். மாதா ஏசப்பா என் கூடவே இருப்பது போல் ஆகிவிட்டது ஃபாதர். எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது ஸ்கூட்டர், ஒரு பைக் என்னை இடித்து விட்டது. உடம்பில் எல்லாம் சரியான அடி. மருத்துவமனைக்கு கூட்டி சென்றார் என்னுடைய மகன். அட்மிட் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். மகன் வீட்டுக்கு கூட்டி வந்து விட்டார் ஃபாதர். நான் மாதாவிடம் ஒப்படைத்துவிட்டு ஜெபித்தேன். மறுநாள் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தபொழுது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஒரு சாட்சியாக இதை நான் பகிர்கிறேன் ஃபாதர். ஃபாதர், நீங்கள் கண் ஆப்ரேஷன் செய்து சரியாக கண் பார்க்க முடியவில்லை என்று சொன்னீர்கள். எனக்கு திக் என்று ஆகிவிட்டது. ஐயோ, இன்னும் 100 வயதுக்கு மேலாக நன்றாக இருக்கணும் ஃபாதர். உங்களால் எத்தனை லட்சம் குடும்பங்கள் தெய்வ பக்தியில் வளர்ந்து இருக்கின்றார்கள். சேனலில் பணி செய்கிறவர்கள், சேனலை தாங்கி வழிநடத்துகின்ற தந்தையர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஜபம் ஃபாதர். நான் 5ஆம் வகுப்பு படித்து இருக்கிறேன் ஃபாதர். எனக்கு 71 வயது. ஆவியானவரின் துணையால் இந்த கடிதம் எழுதினேன். பிழை இருந்தால் மன்னிக்கவும். மாதம் ரூபாய் 200 அனுப்புகிறேன் காணிக்கையாக. இப்படிக்கு சகோதரி ஜெயசீலி ஃபாதர். சகோதரி ஜெயசீலி அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள், வணக்கம். மிக சிறப்பான ஒரு சாட்சிய கடிதம் என்று சொல்லலாம். இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மாதா தொலைக்காட்சி தந்தையோடு இணைந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.